ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்னைக்கு நம்ம சைவத்திலே கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே கேஎஃப்சி சிக்கன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியனாக இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சுடு தண்ணியில் நம்ம போட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா அதில் இருக்க புழு பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும். நல்லா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்ல தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ வேறு ஒரு இதுக்கு மாற்றிட்டு இப்போ நல்ல தண்ணியில் நல்லா இதை நான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அலசி எடுக்க போகிறேன். நல்லா க்ளீனாக இருக்கணும் நமக்கு. அதில் எந்த ஒரு தூசும் இருக்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து தண்ணி இருகணும். இருவதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பச்சரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அதை சேர்த்துக்கிறேன் நான். மைதா மாவும் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் மைதா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கார்ன் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு கலர் கொடுக்கும். காரமும் நமக்கு அதிகமாக இருக்காது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கலராக இருந்துச்சுன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம கலருக்கு எதுவுமே ஆட் பண்ணல. இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையாக ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி அப்போ தான் எல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஒரு மொத்தமாக நம்ம சேர்த்துடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அந்த மசாலா நல்லா எல்லாத்துலேயும் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/2 hour இதை ஊற வைக்க போகிறோம். நல்லா லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சி தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீஸாக எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத தட்டி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் வெளில சூப்பராக கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக நான் போட்டு பார்க்குறேன். இன்னும் எண்ணெய் நல்லா காயலை. இப்போ தான் எண்ணெய் காஞ்சி மேலே எழும்பி வருது. இனிமேல் நம்ம ஒன்று ஒன்றா நான் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸில் எல்லா பீஸையும் ஒன்று ஒன்றா கோட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல ஒரு கிறிஸ்பியான கேஎஃப்சி சிக்கன் நம்ம வீட்டிலேயே பண்ணிடுறோம். அதுவும் வெஜ்ஜில் பண்ணுறோம். இப்போ ஏன்னா எல்லோரும் நான் வெஜிடேரியன் சொல்ல முடியாது. வெஜிடேரியன் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்காகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி பிரியாணி பண்ணியிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பிரியாணி ரெசிபிஸ் ட்ரை பண்ணும்போது செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜ் பிரியாணி அந்த மாதிரி புலாவ் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது இது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக நல்ல ஒரு கிறிஸ்பியாக நம்ம கடையில் வாங்குற மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஆனியன் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம லெமன் ஒரு அரை லெமன் வச்சுக்கலாம். அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஏன்னா லெமன் நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு அரை லெமனை கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான கேஎஃப்சி சிக்கன் சைவ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.